வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரொமோட் வந்திருக்கு. காலையில் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்த மாதிரி பணப்பட்டியில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வரப்போகுது. ஃபோன் கால் மாதிரி ஒரு விஷயம் வரப்போகுது அப்படின்னு இப்போ அதுக்கு உண்டான கிளாரிஃபிகேஷன் வந்திருக்கு. ஏன்னா அதை வந்து நம்மளுடைய முத்துக்குமார் தான் படிக்கிறாப்புல. பணப்பெட்டியை நீ எடுக்க போறியா? அதுதான் டாஸ்க்கு. பிக் பாஸ் வரலாற்றிலே இப்படி ஒரு விஷயமே நடந்தது கிடையாது. முதல் முறையாக பணப்பெட்டியை எடுக்கும் நபர் இந்த போட்டியை தொடரலாம். அதாவது இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பணப்பட்டி எடுத்தாங்கன்னா வெளியே போயிடுவாங்க. பட் இந்த வாட்டி பணப்பட்டி எடுத்தால் தான் நீங்கள் தொடர முடியும், இல்லைனா தொடர முடியாதுன்ற மாதிரி சொன்ன ஒன்று எல்லாம் ஷாக்காக வராங்க. என்னடா இது ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆனதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு முறையும் பணப்பெட்டி வைக்கும்போது மெயின் டோர்லேருந்து அந்த டிஸ்டன்ஸை வந்துட்டு உங்களுக்கு அந்த பிளாஸ்மா டிவியில் காமிப்போம். ப்ளஸ் நீங்கள் அதை எடுத்துகிட்டு திரும்ப வர அந்த டைமையும் கொடுப்போம். அதுக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்துடணும். வந்துட்டால் அந்த பணமும் உங்களுக்கு நீங்கள் உள்ளே வந்து சேவ் ஆகிடுவீங்க. சப்போஸ் வரலன்னா அப்படியே அந்த டோர் மூடிடும், நீங்கள் வெளியே போயிடணுன்றாங்க. இப்போ புரியல எனக்கு என்ன நடக்குது. பணப்பட்டி டைட்டிலில் வர காசு எல்லாமே இந்த இவ்வளோ நாள் இவங்க இவ்வளோ தூரம் வந்ததுனால தானே வந்து கொடுப்பாங்க. ஒரு ஊதியத்துக்கேற்ற ஒரு உழைப்புக்கேற்ற ஒரு விஷயம் தானே. ஊதியம் அதாவது உழைப்புக்கு சம்பளம் வர வந்து அது வேறு விஷயம். பட் அதை நான் சிறப்பாக பண்ணியிருக்கேன், மக்களோட மனசை கவர்ந்துருக்கேன் அப்படின்றதுக்கு பண்ணுற விஷயங்கள் அதுலேயும் இப்படி ஒரு ட்விஸ்ட்டா? என்ன கடைசி நாள் வரைக்கும் நம்மளை ஹாட் சீட்டில் உட்கார வச்சுருப்போம். அதாவது உள்ளே தான் ஹாட் சீட்டில் எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. பார்த்தா இப்போ வெளியில் இருக்க நம்மளுக்கே ஒரு பெரிய ஒரு ஹாட் சீட்டை கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஷாக் ஆகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பவித்ராலாம் பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. சௌந்தர்யாலும் சுத்தம். நான் என்னென்னமோ வேலைகளை செஞ்சு இப்படி எப்படியாவது வந்துடலாம் பார்த்தா வீட்டில் இருக்கவங்க தான் அப்படி பண்ணால் இப்போ இவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டா? இப்போ நான் டாஸ்க் எப்படி ஜெயிக்க போகிறது தெரியல. ஏன்னா மற்றவங்க எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து டாஸ்க்கெலாம் வின் பண்ணிட்டாங்க. சௌந்தர்யா இது வரைக்கும் எந்த டாஸ்க்கும் இப்போ பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணது கிடையாது. டிக்கெட்டு ஃபினாலெல்லாம் ஒரு விஷயம் பண்ணாங்க, அது செம்மையாக இருந்துச்சு. அது அவங்களே வந்து ரொம்ப பூரிச்சு போனாங்க. இப்போ ஓடி போய்ட்டு அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து அதை எடுத்துகிட்டு வரணுமா? அந்த டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் வேறு மாறும் போல இருக்குது. இப்போ 50,000க்கு ஒரு இப்போ 30 மீட்டர் சம்திங் ஏதோ ஒன்று காமிச்சிருக்காங்க. அந்த டைமுக்குள்ளே ஓடி வரணும்னு. இப்போ 1 லட்சம்னா அதை விட தாண்டி போகும் போல இருக்குது. 2 லட்சம்னா இன்னும் அதிகமாக போகும் போல இருக்குது. என்ன இருக்குது? ஐயோ ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இதில் வேறு போயிட்டு ரிஸ்க் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க தொடரலாம். ஸோ முத்துக்குமாரன் கண்டிப்பாக வந்துட்டு எடுத்துகிட்டு உள்ளே போகிறன்றது இங்கே ஒரு மேட்ரு. அதுதான் அப்டேட்டாக வந்துடுச்சு. அதை ஃபஸ்ட்டு சொன்னது அங்கே வந்துருச்சு 50,000. இதை ஃபஸ்ட்டு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுத்து நம்ம ஆள் வந்து வெறித்தனமாக உள்ளே போய் வெளியே போய் அதை எடுத்துகிட்டு உள்ளே வந்திருக்காப்புல. ஸோ அவர் போட்டியில் கண்டினியூ பண்ணுறது உறுதியாகிடுச்சு. மீதி இருக்கவங்களுக்கு தான் பயங்கரமானது. எனக்கு தெரிஞ்சப்போ முதல் ஃபைனலிஸ்ட் நம்பால தான் இருப்பார் போல இருக்குது. அதான் ஆல்ரெடி உள்ளே வந்துட்டார். அப்புறம் முதல் ஃபைனலிஸ்ட். சரி ஓகே, அதாவது கிட்ட வந்துட்டார். அதே மாதிரி இந்த டைட்டில் வின்னிங் அமௌண்ட்டில் இந்த 50,000 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது போல இருக்குது. வேறு மாதிரி வெறுத்தணும். ஆனால் இதில் சரியான ரிஸ்க் இருக்குது. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.